அல்ஹம்துலில்லா. எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய பல அடையாளங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நாயகம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. அதாவது மேற்கில் மறையக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை இந்த கியாமத் நாள் என்பது நிகழாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஇதா தொலஅத் ஃபரஆஹ அன்னாசு ஆமனு அஜ்மஊன். அந்த நேரத்துல சூரியன் உதைக்கும் பொழுது நபி அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்பும் பொழுது, இஸ்லாம் உண்மை என்று தெரியும் பொழுது மக்கள் அதை பார்த்து ஈமான் கொள்வாங்க. அந்த சமயத்துல ஃபதாலிக ஹீன லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா. அவங்க ஈமான் கொள்ளக்கூடிய அந்த ஈமான் அது எந்தவித பலனும் அந்த நேரத்துல அளிக்காது. ஏன்னு சொன்னா அவங்களுடைய ஈமான் என்பது எப்பொழுது பலன் அளிக்கும் சொன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஈமானை புரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு இதாயத்து பெறணும். இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞான பூர்வமா நம்ம இந்த விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, அதாவது பூமியினுடைய மையப்பகுதி ரிவர்ஸ்ல சுழல தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரிவர்ஸ்ல சுழல தொடங்குது அப்படின்னாலே என்னங்க அர்த்தம்? அப்போ சூரியன் மேற்குல மறையக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க போகுது என்பதாக தான் அர்த்தம். அப்ப இந்த சுழற்சி திசை மட்டும் இல்லாம அவருடைய மையப்பகுதியினுடைய சுழற்சியினுடைய வேகத்திலும் மாறுபாடு ஏற்பட்டிருக்குது என்ற விஷயத்த இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் ஜூன் 12 வெளியிட்டிருக்குது. இப்ப கண்ணியமானவங்களே, இப்ப இது போன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு நாம தெரிந்து கொள்றோம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையில எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்கிறது, கியாமத் நாள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.